தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இஸ்வல் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் நிழல்களின் நிஜங்கள் 29வது நாளில் இருக்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய சிந்தனை அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு சிந்தனை தான், ஆனால் நமக்கு கொஞ்சம் குழப்புற ஒரு சிந்தனை. வெண்கல பாம்பு என்னும் நிழலில் இயேசு என்னும் நிஜம் உண்டு. ஏன்னா யோவான் செய்தியில் இயேசுவே தான் அதை சொல்கிறார். 3வது அதிகாரம் 14-15 திருவசனங்கள். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 3 verses 14 and 15. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி செல்லவில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். பாருங்க, கம்பேரிசன் அந்த வெண்கல பாம்புக்கும் இங்கே இயேசுவுக்கும். அப்பொழுது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். இது கொஞ்சம் நமக்கு நெருடலாக இருக்குது இந்த ஒரு வார்த்தை. என்னடா வெண்கல பாம்பு, இயேசு அவரே கம்பேர் பண்ணுறாரே, பாம்பும் இயேசு ஒன்றா? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பாம்பு பற்றி தப்பாக இருக்குதே. அங்கே ஒரு பாம்பு தப்பாக இருக்குது, அப்புறம் ஒரு பாம்பு அதை பார்த்தவங்க உயிர் பிழைச்சாங்கன்னு இருக்குது. இங்கே இயேசு என்னன்னா அதே பாம்பு தானே அப்படின்றாரு. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, பழைய ஏற்பாட்டில் இந்த ஜெனசிஸ் தொடக்க நூலில் 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வர அந்த சூட்சிமிக்க பாம்பு, அந்த பாம்பு வழியாக என்ன நடந்தது? பாவம் வந்தது. அந்த பாவம் வழியாக என்ன வந்தது? மரணத்திற்கு உட்படாத மனிதன். ஆண்டவர் படைத்த பொழுது மனிதனிலே அந்த பாவம் இல்லை, அதனாலே பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லை. ஆக்சுவலி he was created immortal. ஆனால் அந்த மனிதன் எதில் கடந்து போனான்? பாவத்தில் கடந்து போனான். பாவத்தில் கடந்து போனதுனால சாவில் கடந்து போனான். என்ன சாவு? உடலின் சாவு. உடலை ஆன்மா பிரியும் சாவும். 2வது சாவு என்ன சாவு? ஆன்மாவின் சாவு. அதுவும் சாவு தான். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார்? தொடக்க நூல் 2:17 வசனத்தில், ஜெனசிஸ் 2:17, நீ அந்த பழத்தை உண்ணாதே, உண்ணும் நாளில் நீ சாகவே சாவாய் அப்படின்னார். சரி, தொடக்க நூல் 3:4 வசனத்தில், ஜெனசிஸ் 3:4, பிசாசு என்ன சொல்லிச்சு? நீ சாப்பிடு, சாகவே மாட்டேன் அப்படின்னுச்சு. யூ வில் நெவர் டை அப்படின்னு. அவங்க சாப்பிட்டாங்க, 2 பேருமே. செத்தாங்களா? இல்லையே, ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்க இல்லையா? அப்போ they did not die, but actually they died. உடலில் இறக்கவில்லை, ஆன்மாவில் இறந்தார்கள். அப்போ பாம்பு வழியா பாவம், பாவம் வழியா மரணம். இந்த மரணம் என்ன? தந்தையை பிரிந்த மரணம். அப்போ பாம்பு கொத்திடுச்சு. கொத்தின போது விஷம். அந்த விஷம் தந்தது என்ன? மரணம். உடலின் மரணம், ஆன்மாவின் மரணம். கண்டிப்பாக விஷம் நமக்கு அதை தரும். இதுவே தான் என்ன நடக்குது? எண்ணிக்கையினுடைய புத்தகத்திலே நடக்குது இல்லையா? 21வது அதிகாரத்தில் பாம்பு கொத்திடுச்சு, ஆளுங்க செத்தாங்க. அப்போ அந்த சாகர நிலைமையில் இருக்கிறவங்களுக்காக பரிகாரமாக கொடுக்கப்பட்டது என்னது? அதான் வெண்கல பாம்பு. அதை பார்ப்பவர்கள் விஷம் தீண்டப்பட்டிருக்கு, அந்த விஷத்தால் அவங்க இறக்க மாட்டாங்க, இறப்பதற்கு பதிலாக மீட்க பெறுவார்கள். அப்போ இந்த பாம்புக்கும் வெண்கல பாம்புக்கும் இயேசுக்கு என்ன சம்பந்தம்? இயேசு பாவமே அறியாதவர், பாவமே செய்யாதவர். ஆனால் விஷம் கொத்துது. கொத்துனது யார்? என்னையும் உன்னையும். அப்போ விஷம் நிறைந்தவர்கள் யார்? பாம்பால் கொத்தப்பட்டு பாவத்தால் கொத்தப்பட்டு நீயும் நானும் தான். விஷம் நிறைந்த நபர்கள் நாம், மனிதர்கள் நாம். அதாவது சாவுக்கு உட்பட்டவர்கள் நாம், ஆன்மாவின் சாவுக்கு உட்பட்டவர்கள் நாம். அப்போ இந்த விஷத்தினுடைய மொத்த ஆக தொகையாக யார் நின்னாரு? இயேசு நிற்கிறார். அங்கே பாவமே செய்யாதவர், பாவத்தினுடைய விளைவான விஷம் கொத்தப்பட்டு அங்கே நிற்கிறார். அப்போ யாருக்கு பதிலாக நிற்கிறாரு? எனக்கும் உனக்கும் பதிலாக நிற்கிறார். இப்போ இந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க. அப்போ எனக்கும் உனக்கும் பதிலாக அந்த தண்டனையை வாங்குறவர். நேற்று நம்ம மர்சி சீட்டை பார்த்தபோது அதே தான் பார்த்தோம். எனக்கும் உனக்கும் பதிலாக பாவமே இல்லாதவர் பாவியா, பாம்பினுடைய விஷத்தை முழுவதுமாக ஏற்றவராக தோ அந்த சிலுவையில் நிற்கும் பொழுது, அவரை பார்க்கும் பொழுது, அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை நமக்கு என்ன தரும்? மீட்பை தருகிறது. பாம்பு அப்படின்ற பொழுது நம்ம இயேசுவை ரொம்ப தப்பாக பார்த்துடுறோம். அந்த பாம்புக்கு பதிலாக நமக்கு பதிலாக இயேசு நிற்கிறார். In the book of Corinthians, 2 Corinthians chapter 5 verse 21. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது திருவசனம். நாம் கிறிஸ்து வழியாக நமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். பாம்பினுடைய விஷம் தீண்டாத அவரை மொத்த விஷம் தீண்டியவராக ஆண்டவர் தான் நிறுத்தினார்.
உனக்கும் எனக்கும் பதிலாக. இதை விட எப்படிங்க அன்பு செய்ய முடியும்? தனது நண்பனுக்கு தன் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை. அவர் படைத்த உனக்கும் எனக்கும் உயிரை கொடுப்பதை விட மேலான ஒரு அன்பு இல்லை. இதனால தான் இயேசு சொல்கிறாரு யோவானுடைய நற்செய்தியில், பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அங்கு பாம்பினுடைய விஷத்தை தீண்டியவர்கள் அதை பார்த்து மீட்பு பெற்றது போல விஷமே தீண்டக்கூடாதவர், விஷமே இல்லாதவர் இன்று மொத்த விஷமாக நிற்கிறார் எனக்கும் உனக்கும் பதிலாக. அந்த தண்டனையை வாங்கி தனது தண்டனையாக வாங்கினவர். இன்று அவர்கிட்ட போகும்பொழுது we are cancelled from those punishments. நாம் செய்த பாவங்களுடைய செயல், சொல், சிந்தனை வழியாக செய்த பாவங்களுடைய அந்த பனிஷ்மெண்ட் கேன்சல் ஆகிறது எங்கே தெரியுமா? எனக்காக பனிஷ்மெண்ட் வாங்கினவர்கிட்ட. நம்பி போவோமே, இந்த வாழ்க்கையின் வழியாக நிலைவாழ்வுக்கு போவோமே, ஏன் நரகத்துக்கு போகணும்? அந்த தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல், நரகத்திற்கு போகாமல், நிலைவாழ்வு பெறும் பொருட்டு, மோட்சத்திற்கு போகும் பொருட்டு தன் ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவர் தலைமை குரு. அவருடைய இரத்தம் அந்த கருணை இருக்கையிலே நமக்காக கொடுக்கப்பட்டது. நமக்கு பதிலாக இதோ பாம்பின் உருவத்திலே, விஷம் தீண்டிய உருவத்திலே நமக்காக இருக்கின்றார். நம்பிக்கையோடு போவோம். பாவத்திற்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனையை வாங்கி, எனக்காக வாங்கி ஆண்டவர்கிட்ட போவோம். தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவோமா? ஆண்டவரே, இவ்வாறு நீர் என்னை அன்பு செய்கின்றீர். உலகத்தில் இவ்வாறு தனிப்பட்ட முறையில் என்னை எனக்காக அன்பு செய்பவர் ஒருவர் கூட என்னுடைய வாழ்க்கையில் மொத்த நேரமும் மொத்தமாக எனக்காக இருப்பதில்லை. A person who is loving me completely for me. இப்படி ஒருவர் என்னுடைய ஆண்டவராக இருப்பது, என்னுடைய கடவுளாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சியும் பெருமையும். இறைவா, எனக்கு நீர் தந்த இந்த பாவத்தின் விடுதலைக்காக நன்றி கூறுகின்றேன். ஆன்மாவின் சாவினுடைய விடுதலையிலும் நன்றி கூறுகின்றேன். மோட்சத்திற்கு வழி தந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றேன். நீ வரவில்லை என்றால் நான் அடிமையாகவே இருந்திருப்பேன். நீர் தந்த இந்த நன்மைக்கு நன்றி சொல்லி உம்மை புகழ்கின்றேன். இன்றைய நாளில் பாவம் செய்யாமல் இருக்க முயற்சி செய்வேன், ஆசைப்படுகிறேன். சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் I will be very conscious that I will never commit a sin today. என்ன நேர்ந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் விழாமல் இருக்க, உணவிலும் உறவிலும் விழாமல் இருக்க என்னை ஆசீர்வதி. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Thank you. God bless you.